மாயா சந்தியா சீரியல் ஜனவரி 22 நாளைக்கான எபிசோடுக்கான ஒரு சூப்பரான எபிசோடு ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். என்ன நடக்குதுன்னா, மாயா வந்துட்டு ஜானகிட்ட, பெரியம்மா நீங்கள் பதட்டப்படாமல் இங்கே இருங்க, என்ன நடக்குதுன்னு நான் போய் பார்த்துட்டு வரேன் பெரியம்மா அப்படின்னு சொல்ல, ஜானகியும் சரி மாயா, ஆனால் எனக்கு என்னமோ தப்பு நடக்க போகிற மாதிரி பயமாக இருக்குது. அவர் வேற போயிருக்காரு, நான் கனவுல நினச்ச மாதிரி ஏதாவது நடந்துருச்சுன்னா என்னால் தாங்கிக்க முடியாது அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் பதட்டப்படாமல் இருங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்துட்டு நேராக பண்ணை வீட்டுக்கு பக்கத்தில் குழி தோன்றாங்கல்ல அங்கே போகிறாங்க மாயா, என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்காக. இன்னொரு பக்கம் நம்ம ரகுராம், சிவா எல்லாரும் அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு பூஜை நடக்குது. பூஜை நடந்துகிட்டு இருக்கும் பொழுதே நம்ம மாயாவுக்கு பயமா இருக்கு. அப்ப பசுபதி சொல்றாரு, என் பிள்ளையெல்லாம் கண்டிப்பா இங்க இருக்க மாட்டான், நீங்க தவறுதெல்லாம் நோண்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்ப குருவரன் சொல்றாரு, இங்க பாருங்க, எனக்கு வந்துட்டு சந்தேகம் வந்துருச்சு, அதனால நான் மேலிடத்துல பெர்மிஷன் கேட்டு இந்த இடத்த தோண்டிக்கிட்டு இருக்கேன். எது கிடைச்சாலும் நல்லது தானே, ஒருவேளை உங்க பிள்ளை இல்லாம இருந்தாலும் நல்லது தானே அப்படின்னு குருவரன் சொல்றாரு. அப்ப மகாலிங்கம் நினைக்கிறாரு, அன்னைக்கு நம்ம போயிட்டு கார்த்தியை கொலை பண்ண பிறகு தேடினப்ப கார்த்தி இல்ல, அப்ப கண்டிப்பா அவனை எங்கேயோ இந்த இடத்துல தான் புதைச்சி வச்சிருக்காளுக. இந்த இடத்துல சாமி சிலை வருது அப்படின்னா கண்டிப்பா அந்த மாயா தான் இதுக்கு திட்டம் போட்டிருப்பா. இன்னைக்கு குழி தோண்டும் பொழுது அந்த கார்த்தியோட பாடி கிடைக்க போகுது, அந்த குடும்பமே ஜெயிலுக்கு போக போகுது அப்படின்ட்டு மகாலிங்கம் ரொம்ப சந்தோஷத்துல இருக்காரு. அப்படின்னு பார்த்து புவனேஸ்வரி சொல்கிறாங்க, கண்டிப்பாக என் என் மருமவன் இங்கெல்லாம் இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பசுபதி சொல்கிறாரு, இங்கே பாருமா புவனேஸ்வரி, நீ தைரியமாக இரு, நம்ம புள்ள கார்த்தி வேறு எங்கேயோ தான் இருக்கான், நீ தைரியமாக இருமா அப்படின்னு. அப்போ குழி தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. குழி தோண்டிக்கிட்டே இருக்கும் பொழுது வாடை அடிக்க ஆரம்பிக்குது. அப்போ மகாலிங்கம் சொல்கிறாரு, ஐயோ என்ன இப்படி வாடை அடிக்குது அப்படின்னு. அப்போ மாயாவும் பார்த்துட்டு மூக்க மூடுறாங்க. அதே நேரத்தில் குழியை தோண்ட ஆரம்பிக்க அங்கே ஒரு சட்டை தெரியுது. இதை பார்த்ததோட பசுபதி அதிர்ச்சி ஆகுறாரு. அப்போ அங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க, ஐயா ஏதோ சட்டை தெரியுது அப்படின்னு. அதுக்கப்புறமா அந்த பாடியை தூக்குனா பசுபதி அதை பார்த்துட்டு, ஐயோ என் புள்ள காணாமல் போன போது போட்டிருந்த சட்டையாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாரு. புவனேஸ்வரியும் அதை பார்த்துட்டு அழுகிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ரொம்ப நாள் ஆச்சு புதைச்சு, அதனால மூஞ்சி அழுகி போயிருக்கு, யாருன்னு சரியாக தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போடுறாங்க. இதை பார்த்ததோட பசுபதியும் புவனேஸ்வரியும் அழுகுறாங்க. ஐயோ கார்த்திக் இப்படி ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அப்ப மகாலிங்கம் சொல்றாரு, இப்படி குடும்பமா சேர்ந்து ஒருத்தனை அநியாயமா கொன்னிட்டீங்களே, ஒரு குடும்பத்திலேயே சந்ததி இல்லாம பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்கம் பேசுறாரு. இதை கேட்டதோட புவனேஸ்வரி செம்ம கோவப்பட்டு நேரா பசுபதியும் புவனேஸ்வரியும் நேரா ரகுராம பார்த்து, இப்படி அநியாயமா என் குடும்பத்தை ஒன்றும் இல்லாம பண்ணிட்டியே, நீ நல்லாவே இருக்க மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி மண்ணை வாரி இறைக்கிறாங்க. இதை பார்த்துட்டு ரகுராமும் சிவாவும் அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப மாயா இதை பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. இப்படி திடீர்னு கார்த்தியோட உடம்பு கிடைக்கும்னு மாயா எதிர்பார்த்திருக்கவே மாட்டுறாங்க. முன்னாடியே இந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சிருந்துச்சுன்னா மாயா கண்டிப்பா அதை தூக்கி கொண்டு போய் வேற எங்கேயாவது போட்டு புதைச்சிருப்பாங்க. ஆனா மாயா இந்த விஷயத்த பண்ணாம விட்டுட்டாங்க. அவங்க எல்லாருமே ரகுராம மண்ணை வாரி அரைச்சி இப்படி சொல்றத பார்த்துட்டு நம்ம மாயாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. அப்ப குருவரன் சொல்றாரு, இங்க பாருங்க, அந்த பையனோட பாக்கெட்ல எல்லாம் ஏதாவது கிடைக்குதான்னு பாருங்க அப்படின்னு சொல்ல, அங்க உள்ளவங்க அந்த பையனோட பாக்கெட்டை தேடி பாக்குறாங்க. பார்த்தா ஒரு பர்ஸ் கிடக்கு. சார் இங்க ஒரு பர்ஸ் கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு பர்ஸை எடுக்கிறாங்க. எடுத்து காமிக்கிறாங்க. பார்த்தா அதுல ஒரு லைசன்ஸ் இருக்கு. அது யாரோடதுன்னா கதிரோடது. அதை பார்த்ததோட புவனேஸ்வரி ரொம்ப அதிர்ச்சி ஆக்குறாங்க. அப்ப உன் வீட்டில் உள்ள உன் மாப்பிள்ளை தான் என் பிள்ளைய கொன்னுட்டான், இப்படி அநியாயமா கொன்று புதைச்சிட்டானே, சொன்னதை செஞ்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி ரகுராம மண்ணை வாரி இறைக்கிறாங்க. அப்ப குருவரன் நேரா, இங்க பாருங்க, இந்த பாடியை ரெக்கவர் பண்ணி இவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு ஆம்புலன்ஸ்ல ஏற்றி அனுப்புறாங்க. அப்ப புவனேஸ்வரி நேரா ரகுராம பார்த்து, உன் குடும்பத்தை நான் சும்மா விட மாட்டேன், இப்படி என் குடும்பத்தை ஒன்றும் இல்லாம பண்ணிட்டியல்ல, நான் உன்னைய அவமானப்படுத்தாம விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி ரகுராம பேசுறாங்க. அப்ப குருவரன் சொல்றாரு, இங்க பாருங்க, எங்களுக்கு கிடைச்ச ஆதாரப்படி கதிர் தான் கண்டிப்பா கார்த்தியை கொலை பண்ணியிருக்கணும்னு தெரிஞ்சு போச்சு, அதனால நாங்க கதிரை கைது பண்ணணும் அப்படின்னு சொல்ல ரகுராம் சொல்றாரு, இங்க பாருங்க, நான் ஆரம்பத்திலே உன்கிட்ட சொன்னதுதான், தப்பு பண்ணவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும், அதனால நீங்க கதிரை கைது பண்றதுல எனக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு. இதை கேட்ட குருவரனும் சரிங்க அப்படின்னு சொல்ல, இன்னொரு பக்கம் இதை கேட்டதோட மாயா செம அதிர்ச்சியாகி நேரா வீட்டுக்கு ஓடுறாங்க.
நேரா ஜானகியை போய் பார்க்குறாங்க. ஜானகி நேரா மாயாவை பார்த்து மாயாவோட கையை பிடிச்சி சொல்லு மாயா, எதுவும் கிடைக்கல இல்லை சொல்லு மாயா அப்படின்னு சொல்ல, மாயா சொல்கிறாங்க பெரியம்மா ரொம்ப பெரிய பிரச்சனையாகிட்டு இது மாதிரி கார்த்தியை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் கார்த்தியோட பாக்கெட்டில் வந்துட்டு கதிரோட பர்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு. இதை கேட்டதோட ஜானகி சொல்கிறாங்க அது எப்படி மாயா கார்த்தியோட பாக்கெட்டில் அந்த கதிரோட பர்ஸ் இருக்கும் அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க அதான் பெரியம்மா எனக்கும் தெரியல, எனக்கு என்னமோ இது சூழ்ச்சி மாதிரி தெரியுது. ஒருவேளை நம்ம கார்த்தியை கொல்றதுக்குள்ள வேற யாரோ ஒருத்தவங்க கார்த்தியோட கதையை முடிச்சிருக்காங்க, நம்ம தெரியாம தான் கார்த்தியை கொண்டு போய் புதைச்சிருக்கோம் அப்படின்னு. இதை கேட்டதோட ஜானகி சொல்கிறாங்க ஐயோ மாயா, அப்போ கதிரையில் கைது பண்ண வருவாங்க அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க ஆமாம் பெரியம்மா, அந்த இடத்துல கதிர் மேலே தான் தப்பு, கதிரை கைது பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. புவனேஸ்வரிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதோட பெரியப்பாவை ரொம்ப அவமானப்படுத்தி பேசிட்டா அப்படின்னு. அதே நேரத்தில் வெளியில் போலீஸ் சத்தம் கேட்குது. அப்போ ரகுராம், சிவா, போலீஸ் எல்லாரும் வராங்க. அப்போ நம்ம கதிர் வந்துட்டு மாடியில் தான் இருக்காரு. அப்போ தனா நேராக கதிரை பார்த்து கதிர் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்ல, அப்போ கதிர் வந்துட்டு சொல்லு தனா என்னாச்சு அப்படின்னு சொல்ல, தனா வந்துட்டு அவங்க மனசில் மன்னிப்பு கேட்கறதுக்காக சொல்ல போகிறாங்க. அப்போ டக்குன்னு வெளியில் போலீஸ் சத்தம் கேட்டதோட தனா சொல்கிறாங்க வெளியில் ஏதோ போலீஸ் சத்தம் மாதிரி தெரியுதுல்ல அப்படின்னு. அப்போ கதிர் சொல்கிறாரு ஆமாம் என்னன்னு தெரியல அப்படின்னு. அப்போ தனா சொல்கிறாங்க சரிவா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வராங்க. அப்போ போலீஸ் நேராக ரகுராம் கிட்ட இங்கே பாருங்கப்பா, நான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்னவதி மாதிரி தான், யார் தப்பு பண்ணாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொன்ன மாதிரி தான் நாங்கள் கதிரை கைது பண்ண போகிறோம் அப்படின்னு. இதை கேட்டதோட ரகுராம் சொல்கிறாரு இங்கே பாரு குருவரா, நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னது தான், யார் மேலே தப்பு இருந்தாலும் அவங்கள கைது பண்ணுறதுக்கு உனக்கு முழு உரிமை இருக்குது அப்படின்னு. இது கேட்டதோட குருவரனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக கதிரை பார்த்து இங்கே பாருங்கள், நீங்கள் கார்த்தியை கொலை பண்ணதுக்காக நான் உங்களை கைது பண்ணுறேன் அப்படின்னு. இதை கேட்டதோட பேரதிர்ச்சி ஆகுறாரு கதிர். கதிர் சொல்கிறாரு பெரியப்பா, நான் அந்த கார்த்தியை ஒன்றுமே பண்ணலை பெரியப்பா, எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, சொல்கிறத கேளுங்க பெரியப்பா அப்படின்னு. அதுக்கு ரகுராம் சொல்கிறாரு இது வரைக்கும் நீ சொன்ன போய் போதும், உன்னோட பர்ஸ் எப்படி அந்த கார்த்தியோட பாக்கெட்டுக்கு போணுச்சு, அதுக்கு பதில் சொல்லு பார்ப்போம் அப்படின்னு. இதை கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு கதிர். என்னோட பர்ஸ் எப்படி கார்த்திகிட்ட போணுச்சுன்னு எனக்கே தெரியாது பெரியப்பா, என் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லுங்க மாமா அப்படின்னு. ஆனால் ரகுராம் சொல்கிறாரு இங்கே பாருங்க குருவரா, உங்களுக்கு கிடைச்ச ஆதாரப்படி கண்டிப்பாக இந்த கதிர் தான் கார்த்தி ஏதாவது பண்ணியிருப்பான்னு தெரியும்ல, நீங்கள் கைது பண்ணி கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகி சொல்கிறாங்க என்னங்க, நம்ம பொண்ணோட வாழ்க்கை ரொம்ப பாதிக்கும், தயவு செஞ்சு அவனை நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு. அப்போ ரகுராம் சொல்கிறாரு இங்கே பாரு ஜானகி, தயவு செஞ்சு வாயை மூடு அப்படின்னு. அப்போ பத்மா சொல்கிறாங்க அண்ணா, நான் ஆரம்பத்துலேருந்து சொன்னேன் அந்த கார்த்தி காணாமல் போனதுக்கு கண்டிப்பாக இந்த வீட்டில் யாரோ ஒருத்தவங்க காரணம்னு சொன்னேன், அதே மாதிரி உண்மையாகிருச்சு பார்த்தீங்களா, இந்த கதிர் தான் பாவம் அந்த கார்த்தியை அடித்து கொண்டு இருக்கான். எப்படி தான் இவனுக்கு இந்த மாதிரியெல்லாம் தோணுச்சோ தெரியல, நல்ல வேலை இவனை போலீஸ் பிடிச்சிட்டாங்க, இல்லைன்னா நம்ம வீட்லேயும் இந்த மாதிரி யாரையாவது அடித்து கொண்டு இருப்பான் அப்படின்னு. இது கேட்டதோட கதிர் சொல்கிறாரு இங்கே பாருங்க, நான் அந்த கார்த்தியை எதுவுமே பண்ணவே இல்லை, தயவு செஞ்சு என்னை நம்புங்க, எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, யாரோ என்னை மாட்டி வர்றதுக்காக இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க இங்கே பாருங்க பெரியப்பா, விசாரித்து முடிவு பண்ணுங்க அப்படின்னு. அப்போ ரகுராம் டென்ஷன் ஆகி ஹேய், யார் யார் இதில் தலையிடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, இங்கே பாருங்க குருவரா, கதிர் தான் தப்பு பண்ணியிருப்பான், அதனால நீங்கள் கதிரை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்ல கதிர் கெஞ்சுறாரு. மாமா நான் தப்பு பண்ணலை அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாரு. ஆனால் குருவரன் வந்துட்டு நான் சட்டப்படி இவரை கைது பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு கதிரை கூட்டிகிட்டு போகிறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஜானகியும் மாயாவும் பின்னாடியே போகிறாங்க. ஜானகி அழுகுறாங்க, ஐயோ தயவு செஞ்சு அவனை விடுங்க, அவன் மேலே எந்த தப்புமே இல்லை, அவனை தயவு செஞ்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி அழுகுறாங்க. அப்போ இன்னொரு பக்கம் போலீஸ் கதிரை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ கதிரை கொண்டு போய் ஜெயிலில் அடைக்கிறாங்க. அப்போ கதிர் சொல்கிறாரு இங்கே பாரு குருவரா, நான் எந்த தப்புமே பண்ணவே இல்லை, எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு. அப்போ குருவரன் கேட்குறாரு அப்புறம் எப்படி அவனோட பர்ஸில் அவனோட பாக்கெட்டில் உன்னோட பர்ஸ் போணுச்சு அப்படின்னு. அப்போ கதிர் சொல்கிறாரு அதான் எனக்கும் தெரியல, என்னோட பர்ஸ் எப்படி போணுச்சுன்னு தெரியல, ஆனால் ரொம்ப நாளாக என்னோட பர்ஸ் காணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், ஆனால் அதை தேடலை அப்படின்னு. அப்போ குருவரன் சொல்கிறாரு உன் கதை நல்லா இருக்கு அப்படின்னு. அப்போ கதை சொல்கிறாரு நான் சொல்கிறது உண்மை, என் பர்ஸு காணாமல் போனது உண்மை, ஆனால் அது எப்படி அந்த கார்த்தியை புதைச்ச இடத்துக்கு போணுச்சுன்னு தெரியல, கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி வேறு யாரோ ஒருத்தவங்க சூழ்ச்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ அதுக்கு அந்த
குருவரன் சொல்றாரு, இங்க பாருங்க, எதா இருந்தாலும் ஆதாரம் இருந்தாதான் என்னால நிரூபிக்க முடியும். நீங்க சொல்றத என்னால கேட்க முடியாது அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, தயவு செஞ்சு சொல்றது கேளுங்க, எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு. அப்ப குருவரன் சொல்றாரு, இங்க பாருங்க, உங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னா அது ஆதாரப்படி நிரூபிக்கப்படும். அதுக்கப்புறம் நீங்க எதுவும் பேசாதீங்க அப்படின்னு. இதை கேட்டதோட நம்ம கதிருக்கு செம்ம ஷாக்கு. ஏன் பரிசு எப்படி அந்த கார்த்தியோட இடத்துக்கு போணுச்சு? அப்ப கண்டிப்பா நம்ம சரௌண்டிங்ல உள்ளவங்க யாரோ ஒருத்தவங்க தான் அந்த கார்த்தியை கொலை பண்ணிட்டு என்னைய மாட்டி விடணும் அப்படிங்கிறதுக்காக வாலண்டியரா இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு கதிர் கண்டுபிடிக்கிறாரு. மாயா வந்துட்டு நேரா ஜானகிட்ட, பெரியம்மா, கதிர் ஜெயிலுக்கு போயிருப்பான், அவனை போய் நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, ஜானகி சொல்றாங்க, மாயா நானும் வரேன் அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, இல்ல பெரியம்மா, நீங்க வரவேணா, நீங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயா இங்கேருந்து ஜெயிலுக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் ஜானகி வீட்டுக்குள்ள வரும் பொழுது பத்மாவும் பார்வதியும் நேரா ஜானகியை பார்த்து, பாத்தீங்களா அந்த கதிர் எப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணியிருக்கான்னு, உங்க வளப்பு அப்படின்னு சொன்னீங்க, கடைசியில ஒருத்தனை அடிச்சு கொண்டு இருக்கான், அவன் நல்லவனே கிடையாது, அவனை போயிட்டு அநியாயமா இந்த தனா கூட வாழ சொல்லிட்டீங்களே அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு பத்மா, நாக்கு இருக்கு அப்படிங்கிறதுக்காக பேசாத, இன்னும் உண்மை நிரூபிக்கப்படலை. அந்த கதிரோட பரிசு எப்படி கார்த்தியோட இடத்துக்கு போணுச்சுன்னு இன்னுமே அவனுக்கும் தெரியாது, அவன் மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு. இது கேட்டதோட பத்மா சொல்றாங்க, இங்க பாருங்கக்கா, நீங்க வேணா பொய் சொல்லிக்கிட்டு இருக்கலாம், அது எத்தனை நாளைக்கு நிலைக்கும்னு நாங்களும் பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி கதிருக்கு கண்டிப்பா தூக்கு தண்டனை இல்லைன்னா மரண தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. இதை கேட்டதோட தனாவுக்கு செம ஷாக்கு. பாவம் அந்த கதிர் இப்படி தண்டனை அனுபவிக்கிறானே, அந்த கார்த்திக் சாருக்கு இப்படி ஆகிருச்சு அப்படின்ட்டு கவலைப்படுறாங்க. அதே நேரத்துல நம்ம ஜானகி நேரா ரூமுக்கு போயிட்டு கவலையா உட்காந்துருக்க. தனா நேரா ஜானகிட்ட போயிட்டு அம்மா அப்படின்னு சொல்ல, ஜானகி நேரா தனாவோட கையை பிடிச்சி, இப்பதான் உங்களோட வாழ்க்கை சந்தோஷமா ஆரம்பிக்க போகுது அப்படின்னு நினைச்சேன், ஆனா இப்படி ஆகிருச்சேம்மா அப்படின்னு. அதுக்கு தனா சொல்றாங்க, அம்மா இருங்கம்மா, நான் அப்பா கிட்ட இதை பத்தி பேசுறேன், கண்டிப்பா அப்பா நமக்கு சப்போர்ட் பண்ணுவாரு அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, கண்டிப்பா அவர் ஆதரவு கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா போலீஸ்க்கு வந்துட்டு சரியான ஆதாரம் கிடைச்சிருக்கு, அதனால அவங்க கண்டிப்பா கதிரை வெளியில விட மாட்டாங்க, எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, அம்மா நம்ம எப்படியாவது அந்த கதிரை வெளியில கூட்டிட்டு வந்துடலாமா அப்படின்னு. அதுக்கு ஜானகி சொல்றாங்க, அதாம்மா நானும் எதிர்பார்க்கிறேன், மாயா பயிருக்கா என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதோட தனாவும் சரிம்மா அப்படின்னு சொல்றாங்க. ஜானகி நேரா தனா கிட்ட, தனா ஏன் தனா உனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்குறாங்க. அதுக்கப்புறமா மாயாவை காமிக்கிறாங்க. மாயா வந்துட்டு நேரா ஸ்டேஷனுக்கு போறாங்க. அங்க போயிட்டு குருவரன் கிட்ட, குருவரன் இங்க பாரு, நான் ஒரு 5 நிமிஷம் மட்டும் கதிர்கிட்ட பேசிக்கிடவா அப்படின்னு. அப்ப குருவரன் கேட்குறாரு, இங்க பாருங்க, அவரை பார்க்கக்கூடாது பேசக்கூடாது அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க, ஒரு 5 நிமிஷம் மட்டும் அவர்கிட்ட பேசிக்கிறேன், அட்லீஸ்ட் அவர்கிட்ட ஏதாவது கேட்டு விசாரிச்சுக்கிறேனே அப்படின்னு. இதை கேட்டதோட குருவரனும் சரி, சீக்கிரம் போய் பார்த்துட்டு பேசிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்ல, மாயா நேரா அவர்கிட்ட ரொம்ப நன்றி சார் அப்படின்ட்டு நேரா கதிரை போய் பார்க்குறாங்க. இங்க பாரு கதிர், உன் பரிசு எப்படி அந்த கார்த்தி புதஞ்சு கடந்த இடத்துக்கு போணுச்சு அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, அதான் மாயா எனக்கும் தெரியல, ஆனா என் பரிசு 2-3 நாளைக்கு முன்னாடி காணாம போயிட்டு, ஆனா நான் அதை தேடல, வீட்டுல தேடிக்கிட்டு இருந்தேன், வெளியில கடந்தது எனக்கு தெரியல. அன்னைக்கு ஒரு நாள் நான் கார்த்தி கூட சண்டை போட்டேன்னு, அப்பதான் என் பர்ஸ் வந்து மிஸ் ஆயிருக்கு, அதை அவன் எடுத்து வச்சிருந்திருக்கான், அவன் வேறு விஷயத்துல என்னை மாட்டி வர்றதுக்காக எடுத்து வச்சிருந்திருக்கிறான், கடைசியில அவனோட விஷயத்திலேயே நான் மாட்டிப்பேன்னு நான் எதிர்பார்க்கல, கண்டிப்பா யாரோ ஒருத்தவங்க இதை பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டதோட மாயா சொல்றாங்க, ஒருவேளை இப்படி கூட இருக்கலாம்ல, உன் பர்ஸை நீ எதேச்சியா அங்க மிஸ் பண்ணியிருக்கலாம், யாரோ ஒருத்தவங்க நம்ம குடும்பத்துக்குள்ள பிரச்சனையை உண்டாக்குறதுக்காக அந்த பர்ஸை எடுத்து அவனோட பாக்கெட்ல வச்சிருந்திருக்கலாம் அப்படின்னு. இது கேட்டதோட கதிர் சொல்றாரு, ஒருவேளை அப்படி கூட இருக்கலாம், ஆனா இவங்க சந்தேகப்படுற மாதிரி இப்படி ஆகிருச்சே, நான் என்ன மாயா பண்றது அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்றாங்க, இங்க பாரு, நீ கவலைப்படாத, எப்படியாவது உன்னை இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில கொண்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு. அப்ப குருவரன் கூப்பிடுறாரு மாயாவை, ஒரு நிமிஷம் இங்க வாங்க மேடம் அப்படின்னு. மாயா போயிட்டு நேரா போலீஸை பார்த்து, இங்க பாருங்க, கண்டிப்பா கதிர் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை சார், எனக்கு தெரியும் அப்படின்னு. அப்ப குருவரன் கேட்குறாரு, உனக்கு தெரியும்னா எப்படி தெரியும் அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, சார் தயவு செஞ்சு என்னை நம்புங்க, கண்டிப்பா அவன் தப்பு பண்ணலை அப்படிங்கிறது எனக்கு தெரியும், அவனை தயவு செஞ்சு ரிலீஸ் பண்ணுங்க சார், அவன் மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு. அதுக்கு
குருவரன் சொல்றாரு, அவன் மேல எந்த தப்பும் இல்லைன்னா தப்பு பண்ணவங்க தெரியுமா உனக்கு அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, இல்ல சார் எனக்கு தெரியாது அப்படின்னு. அப்ப குருவரன் சொல்றாரு, அப்ப தெரியாதுன்னா நீங்க இந்த விஷயத்துல எதுவும் பண்ண முடியாது. அந்த கார்த்தியோட பர்ஸு அந்த கதிரோட பர்ஸு கார்த்தியோட பாக்கெட்டுக்கே எப்படி வந்துச்சு அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, அதான் சார் எனக்கு ஒன்றும் புரியல. யாரோ ஒருத்தவங்க கதிரை மாட்டி விடுறதுக்காக இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா எதிரி யாரோ இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது அப்படின்னு. இது கேட்டதோட அந்த குருவரன் சொல்றாரு, எதுவா இருந்தாலும் உண்மை தெரிஞ்சா மட்டும்தான் நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்ல, அப்ப மாயா சொல்றாங்க, நான் உண்மையை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப குருவரன் நேரா கதிர்கிட்ட வந்துட்டு, இங்க பாரு, அவங்க சொல்ற மாதிரியே வச்சுக்கலாம். நீ அந்த பர்ஸை எடுக்கல, நீ அந்த பர்ஸை வந்துட்டு அவனை எதுவும் பண்ணல அப்படின்னா அந்த பர்ஸ் எப்படி அவங்க கிட்ட போணுச்சு அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, சார் நான் சொன்னதுதான் சார், என் பர்ஸ் காணாம போய் 2-3 நாள் ஆகிருச்சு சார். கதிர் எனக்கு அடிச்சேன்னு சொன்னேன்னா அன்னைக்கு தான் நான் வந்துட்டு பர்ஸை மிஸ் பண்ணேன். ஆனா என் பர்ஸை யாரோ ஒருத்தவங்க எடுத்து என்னை மாட்டி வரதுக்காக இப்படி பண்ணியிருக்காங்க. அப்ப கண்டிப்பா என்னோட எதிரி யாரோ தான் இப்படி பண்ணியிருக்கணும் அப்படின்னு. குருவரன் கேட்குறாரு, உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க குடும்பத்துக்கே எதிரி யாரு அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, அந்த மகாலிங்கமும் புவனேஸ்வரி குடும்பம் தான். கண்டிப்பா கார்த்தியை அந்த புவனேஸ்வரி குடும்பமே எதுவும் பண்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்ப அந்த மகாலிங்கம் தான் பின்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஒருவேளை அந்த மகாலிங்கம் தான் இப்படி பண்ணியிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. இதை கேட்டதோட குருவரன் சொல்றாரு, சரி நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போக, அப்ப மாயா வந்துட்டு நேரா வக்கீல போய் பாக்குறாங்க. பார்த்து, இங்க பாருங்க சார், எப்படியாவது கதிரை வெளியில கூட்டிட்டு வரணும், ஏதாவது பண்ணுங்களேன் அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, இங்க பாருமா, முன்னாடினாச்சும் ஆதாரம் இல்லாம இருந்துச்சு, ஜஸ்ட் அவங்க விசாரிக்கிறதுக்குன்னு தான் கூட்டிட்டு போனாங்க, அதனால சுலபமா வந்துட்டு கண்டுபிடிச்சாச்சு. ஆனா இப்ப வந்து அவங்க கிட்ட ஆதாரம் இருக்கிறதுனால நம்மளால கதிருக்கு அவ்வளோ சீக்கிரமா ஜாமீன் கொடுத்து கொண்டுட்டு வர முடியாது. அவருக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஏன்னா அவங்க புதைச்சிருக்காங்க. ஸோ தடயத்தை கே முடிக்கிறதுக்கு நினைச்சிருக்காங்க. ஸோ அதனால அவங்களுக்கு தண்டனை கிடைக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. அட்லீஸ்ட் கொலை பண்ணிட்டு போயிட்டு ஒத்துக்கிட்டா கூட தண்டனை கொஞ்சம் கம்மி. ஆனா இவங்க தப்பிக்க பார்த்துருக்காங்க. அதனால கதிருக்கு 100% தண்டனை கிடைக்கும் அப்படின்னு. இது கேட்டதோட மாயா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப மாயா நேரா அவர்கிட்ட, இங்க பாருங்க, ஏதாவது ஒரு சின்ன வாய்ப்பு இருந்தாச்சும் சொல்லுங்க, நான் எப்படியாவது கதிரை காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்றேன் அப்படின்னு. இது கேட்டதோட அந்த வக்கீல் சொல்றாரு, இங்க பாருங்க, ஒரு சின்ன வாய்ப்புங்கிறது கூட இல்லம்மா அப்படின்னு சொல்ல, இது கேட்டதோட மாயாவுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. நம்ம எப்படி கதிரை வெளியில கொண்டுட்டு வர்றது, இதுக்கு முன்னாடி யார் இருக்கா அப்படின்ட்டு நம்ம மாயாவுக்கு ஒரே சந்தேகம். இன்னொரு பக்கம் நம்ம குருவரன் எடுத்துட்டு கார்த்தியை வந்து நேரா என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக போஸ்ட்மார்ட்டம் அனுப்பியிருக்காரு. அதுலேருந்து கார்த்தி எப்படி இறந்தார் அப்படிங்கிற ரிசல்ட் வரும். அதை பார்த்து குருவரன் வந்து கார்த்தி எப்படி இறந்தார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸை நம்ம சேனலில் தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன நடக்க போகுது, என்னெல்லாம் நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க புது புது வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.